உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம். தமிழ் மொழி மாதத்தை ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாதங்களில் நம்ம தமிழர்கள் கொண்டாடுவாங்க. நம்ம உதாரணத்துக்கு நம்ம சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஏப்ரல் மாதத்தை தமிழ் மொழி மாதமாக அறிவித்து தமிழ் மொழி மாதத்தை கோலாகலமாக அங்கே கொண்டாடுவாங்க. அதே போன்று நம்ம அமெரிக்கா, லண்டன் போன்ற நாடுகளில் இந்த தை மாதத்தை, இந்த ஜனவரி மாதத்தை தான் தமிழ் மொழி மாதமாக அங்கீகரித்து இங்கே பல வருடங்களாக இந்த தமிழ் மரபு திங்களை கொண்டாடிக்கிட்டு வராங்க. இந்த வருடம் சுமார் 7 அமைப்புகள் இணைந்து இந்த தமிழ் மொழி மாதத்தை தமிழ் மரபு திங்கள் என்ற தலைப்பில் நம்ம வால்தம் ஃபாரஸ்ட் தமிழ் கம்யூனிட்டி மிக சிறப்பாக கொண்டாட இருக்கிறாங்க. நீங்கள் உங்கள் குழந்தைகளோட இந்த மாபெரும் நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டு நம்ம அடுத்த தலைமுறைக்கு தமிழ் சார்ந்த உணர்வை விதைப்போம் என்று உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். தாய் டிவியிலிருந்து அகத்தியன். வணக்கம். லண்டனில் தமிழ் மரபு திங்கள், இதை கேட்கும் போதே மனசுக்குள்ள ரொம்ப ஒரு பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குக்கா. இந்த வருடம் இந்த வால்தம் ஸ்டோர் தமிழ் சமூகம் இந்த மரபு திங்களை எப்படி ஒரு பிரம்மாண்டமாக கொண்டாட இருக்கிறீங்கக்கா? வணக்கம் எல்லோருக்கும். நான் கீதா ராஜநந்தகுமார், தை மரபு திங்கள் நிகழ்வினுடைய ஒருங்கிணைப்பாளராக இந்த வருடம் செயற்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் கடந்த 4 வருடங்களாக தை மரபு திங்கள் நிகழ்வினை நாங்கள் பிரம்மாண்டமாக செய்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்த வருடமும் மிகச் சிறப்பாக இந்த தை மரபு திங்கள் நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிறோம். அந்த தை மரபு திங்கள் நிகழ்வினை 3 பிரிவுகளாக பிரித்து அதனை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறோம். முதல் நிகழ்வாக முற்றத்து பொங்கல் நிகழ்வு. இது பெட்ஃபோர்ட் ரோட், அதாவது வால்தம் ஸ்டோர் கற்பக விநாயகர் ஆலயத்துக்கு முன்பாக இருக்கிற பெட்ஃபோர்ட் ரோட் கார்பாக்கில் முற்றத்து பொங்கல் நிகழ்வு இடம்பெற உள்ளது. இரண்டாவது நிகழ்வாக தமிழர் தொன்மை பற்றிய ஒரு கண்காட்சி நிகழ்வு. அது இந்த வருடம் லீபிரிட்ஜ் ரோட்டில் இருக்கிற ஒரு லைப்ரரியில் அதை ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம். மூன்றாவது நிகழ்வு தமிழர்களுடைய தொன்மையான கலைகளை ஒரு மேடை நிகழ்வுகளாக ஒழுங்கமைத்து கலை நிகழ்வாக ஃபெட்ரிக் பிரம்ம பாடசாலை மண்டபத்தில் அந்த மாலை நிகழ்வுகளாக அது நடைபெறும். இந்த 3 நிகழ்வுகளையும் தனித்தனி ஒருவராக ஒருங்கிணைப்பாளராக செயற்பட்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். முற்றத்து பொங்கல் நிகழ்வுக்கு திருமதி சாரதா ரவீந்திரன் அவர்கள் ஒருங்கமைப்பாளராகவும், மற்றது தமிழர் தொன்மை தொடர்பான நிகழ்வுகளுக்கு இளையோர் அமைப்பைச் சேர்ந்த லவன்யா அதை ஒருங்கமைத்து கொண்டிருக்கிறார். மாலை நிகழ்வுகள் பற்றி கவிதாஸ்ரீ அவர்கள் கூறுவார்கள். இந்த எல்லா நிகழ்வுகளுக்கும் எங்களுடைய மகளிர் அணியின் பங்கு மிக சிறப்பாக இருக்கும். மகளிர் அணியினுடைய பங்கு பற்றி கலா சுரேஷ்குமார் சொல்லுவார். இந்த தை மரபு திங்களுடைய எவ்வாறு நாங்கள் அதை தொடங்கின அதனுடைய வரலாறு பற்றி துளசி மணிவண்ணன் கூறுவார். முதலாவதாகக்கா நம்ம வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த தமிழின் பெருமையை, தமிழ் மொழியின் பெருமையை, நம்ம தமிழ் இனத்தின் பெருமையை கொண்டு செல்கிற இந்த தமிழ் மரபு திங்களின் வரலாறு லண்டனில் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, எப்படி அது வருடம் எப்படி அது நகர்ந்து கொண்டு இருக்கிறதுங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கக்கா. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் துளசி மணிவண்ணன். லண்டன் வால்தம் ஃபாரஸ்ட் பகுதியில் உள்ள வால்தம் ஃபாரஸ்ட் தமிழ் சங்கம் 1986ஆம் ஆண்டில் ஆரம்பித்தது. 90ஆம் ஆண்டிலிருந்து பொங்கல் விழா கொண்டாடி வருகிறோம். 2010ஆம் ஆண்டில் இந்த விழா தமிழர் விழா என்று உருவெடுத்து கொண்டாடினார்கள். வால்தம் ஃபாரஸ்ட் தமிழ் சங்கத்தில் முன்னணியில் நகர பகுதியில் உள்ள பல தமிழ் அமைப்புகள், அதாவது சமூக மற்றும் ஆன்மீக அமைப்புகள் அவர்களின் ஆதரவுடன் நடத்தப்பட்டு வருகிறது. இவர்களெல்லாம் சேர்ந்து ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் ஆர்கனைசேஷன்ஸ் இன் வால்தம் ஃபாரஸ்ட் என்று உருவாக்கப்பட்டது. அதில் வால்தம் ஃபாரஸ்ட் தமிழ் சங்கம், ஸ்ரீ கற்பக விநாயக ஆலயம், ஸ்ரீ மேருபுர காளியம்மன் ஆலயம், எமானுயல் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் வால்தம் ஸ்டோர், தமிழ் கேத்தலிக் சாப்லன்சி UK, தமிழர் மூத்தோர் அமைப்பு மற்றும் வால்தம் ஃபாரஸ்ட் சாய் சென்டர். இவர்களுடன் வால்தம் ஃபாரஸ்ட் வர்த்தக சங்கமும் ஆதரவு அளித்து வருகிறார்கள். 2016ஆம் ஆண்டில் கிரேட்டர் லண்டன் அசெம்பிளி
தை மாதத்தை, அதாவது ஜனவரி மாதத்தை தமிழ் மரபு திங்கள், தமிழ் ஹெரிட்டேஜ் மந்த் என்று ஆதரித்தாங்க. 2021ஆம் ஆண்டில் வால்தம் ஃபாரஸ்ட் கவுன்சிலும் அதே ஆதரவு அளித்தார்கள். கடந்த 4 ஆண்டுகளாக வால்தம் ஃபாரஸ்ட் மாநகர சபை ஆதரவுடன் இந்த விழா தமிழ் மரபு திங்களாக அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டும் வழக்கம் போல் முற்றத்து பொங்கல், கண்காட்சி மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற உள்ளது. அதே நேரத்தில் இந்த ஆண்டு மிக சிறப்பாக முதல் முறையாக தமிழ் மரபு திங்களை தொடங்கும் வகையில் பொங்கல் அன்று, அதாவது தை மாதம் ஜனவரி 14ஆம் தேதி பொங்கல் அன்று வில்லியம் மோரிஸ் கேலரி, வால்தம் ஸ்டோரில் உள்ள வில்லியம் மோரிஸ் கேலரியில் கொடியேற்றம், தமிழ் மரபு திங்களின் கொடியை ஏற்ற உள்ளார்கள் மதியம் 1 மணி அளவில். இந்த நிகழ்வு எங்களோட கவுன்சில் ஆதரவுடன் அவர்களது கல்ச்சுரல் கலண்டரில் சேர்க்கப்பட்டு நிதியும் வழங்கி எங்களுடன் இணைந்து அதை ஆதரித்து வருகிறார்கள். பெருமைக்குரிய விஷயம். சிறப்பு சிறப்பு. 7 அமைப்புகள் இணைந்து செய்கிறதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு கேட்கும்போது. அக்கா, இந்த நிகழ்ச்சி எப்படி ஆரம்பிக்குது? கால நேரத்தில் எப்படி செய்ய போகிறீங்க? அதோட விரிவான தொடக்கம் எப்படி இருக்க போகுதுன்னு கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் சாரதா ரவீந்திர ராஜா. இந்த மரபு திங்களானது தொடர்பாக நான் சிறிய விளக்கத்தை உங்களுக்கு தர உள்ளேன். 4 ஆண்டுகளாக நாங்கள் இந்த தை மரபு திங்கள் என்ற விடயம் மிகு சிறப்பாக கொண்டாடி வருகின்றோம். அதில் பெட்ஃபோர்ட் ரோட்டில் உள்ள கற்ப விநாயகர் ஆலயத்துக்கு முன்னால் உள்ள கார் பார்க்கில் முற்றத்து பொங்கலுடன் இந்த விழாவானது ஆரம்பமாகின்றது. காலை 10 மணி அளவில் இந்த முற்றத்து பொங்கல் ஆக உள்ளது. இந்த முற்றத்து பொங்கலை நாங்கள் கொண்டாடுவதென்ற நோக்கம், முக்கிய நோக்கம், எமது நாட்டில் நாங்கள் எப்படி இந்த பொங்கலை கொண்டாடினோம் என்பது பற்றி எமது இந்த புலம்பெயர் நாட்டில் உள்ள மாணவர்களுக்கு, இளம் சமுதாயத்துக்கு உண்மையிலே தெரியாது. அதை எப்படி நாங்கள் கொண்டாட வேண்டும், எப்படி நாங்கள் இதை கொண்டாடி நாங்கள் என்றதை அதுகளுக்கு அறியப்படுத்துவதற்காக இந்த முற்றத்து பொங்கலை, அதுவும் இந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் எல்லோருக்கும் பனிகாலம், குளிர்காலம், இந்த நாட்டுக்கு இந்த பொங்கலானது முற்றத்தில் நடக்கிறதுன்றது சாத்தியம் இல்லாத ஒரு நிகழ்வு. எங்களோட நாட்டில் நாங்கள் செய்வது வேறு, இந்த புலம்பெயர் நாடுகளில் நாங்கள் செய்வது வேறு. அப்படி இருந்தோம். இதை நாங்கள் எங்களோட சமுதாயத்துக்கு கொண்டு போகணும், இளம் சமுதாயத்துக்கு கொண்டு போகணும் என்ற நோக்குடன் இந்த பொங்கல் நிகழ்வானதை நாங்கள் நடத்தி கொண்டு வருகின்றோம். அது இதுவரை காலமும் ஒரு 7 அமைப்புகள் சேர்ந்து செய்தாலும் ஒரு பானையில் நாங்கள் அதை செய்து கொண்டு வந்த நாங்கள் அதை இந்த வருடத்திலிருந்து ஒரு விஸ்தீர்ணமாக அதை 3 பானைகளுள் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செய்ய உள்ளோம். அதில் ஒரு பானை கற்ப விநாயகர் ஆலயமும் ஐயப்பன் சுவாமிகளும் சேர்ந்து ஒரு பானையை பொங்குகிறார்கள். 2வது பானையாக மேற்புறம் பத்திரகாளி அம்மன் ஆலயத்துடன் சாய் சென்டர் அமைப்பும் மூத்தோர் அமைப்பும் இணைந்து அதை செய்கின்றார்கள். 3வது பானையாக தமிழ் சங்கமும் இமானுவேல் கிறிஸ்டியன் சென்டர், தமிழ் கத்தோலிக் சப்ளின்சி 3 இணைப்பும் சேர்ந்து 3வது பொங்கலை செய்ய உள்ளோம். இந்த பொங்கல் நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கும் பொழுது எமது மகளிர் அணியினரின் பறை இசையும் பாடல், பொங்கல் தொடர்பான பாடலை எமது பாடசாலை மாணவர்களை இதில் கூடிய பங்கெடுத்து கொள்கிறார்கள். பாடலும் மற்றது மகளிர் அணி எமது வால்தம் ஸ்டோரில் உள்ள பெண்கள் சேர்ந்து ஒரு பெரிய கோலாட்ட நிகழ்வு, சிலம்பம் போன்ற நிகழ்வு அந்த பொங்கல் நடந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் அதுவும் நடைபெற உள்ளது. அத்துடன் அதற்கு பக்கத்தில் வில்லியம் மோரிஸ் கேலரியில் ஒரு எக்ஸிபிஷன், பொங்கல் தொடர்பான ஒரு எக்ஸிபிஷன் நடக்க உள்ளது. அதற்கு மாணவர்களாகிய நீங்களோ யாராவதாக இருந்தாலும் அது தொடர்பான சித்திரங்கள், கை வேலைப்பாடுகள் அல்லது அதை ஒரு முடல் அமைப்பாக செய்து கூட அதை நீங்கள் கொண்டு தரலாம். நாங்கள் அதை காட்சிப்படுத்த உள்ளோம். அந்த காட்சிப்படுத்தல் நடத்துகிற மாணவர்களுக்கு நாங்கள் இந்த முறை சான்றிதழ்களும் அவர்கள் தருவதாக கூறியிருக்கிறார்கள்.
இது ஒரு பிள்ளைகளுக்கு தங்களது எண்ணப்பாடு, ஒரு வெளிப்பாட்டை உண்மையாக ஒரு திறமையை கொண்டு வர்றதுக்கு ஒரு ஊன்றுகோலாக உள்ளது. குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்குது. அனைத்து மக்களும் பிள்ளைகளுக்கு குளிர்காலம் என்று எல்லாம் எதிர்பார்க்காமல் அனைத்து பிள்ளைகளையும் கலை கலாச்சார உடை அணிந்து பெற்றோர்களாகிய நீங்கள், உங்களுக்கு இது உங்களது ஒரு கடமை, எங்களோட வரலாற்று கடமை. நாங்கள் எங்களோட நாட்டில் நடந்ததை நாங்கள் எங்களோட மக்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற நோக்குடன் நாங்கள் இதை செய்கிறோம். அனைவரும் பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு வந்து இந்த பொங்கல் நிகழ்வானதை சிறப்புற நடத்த வேண்டும். அதுக்கு வருகை தருமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும்போது எனக்கே வந்து அந்த பொங்கல், அப்புறம் அந்த சிலம்பாட்டம், அப்புறம் அந்த கலை நிகழ்ச்சிகள் இதெல்லாம் கேட்கும்போதே வந்து பார்க்கணும்னு ஆசை வருது. நிச்சயமாக நேர்களும் இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து அந்த உணர்வு, அந்த தமிழ் சார்ந்த உணர்வு உங்களோட உரைகளை கேட்கும்போதே மனசுக்குள்ளே அது தித்திப்பான அந்த எண்ணங்கள் தோணுன்னு நம்புகிறேன். அடுத்துக்கா இதில் வந்து இந்த மாணவர்களின் பங்கு, இப்போ இளைய சமுதாயத்துக்கு தான் இந்த தமிழ் மரபை கொண்டு சேர்க்கணுங்கிற அந்த அருமுயற்சியை நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த இளையர்களோட பங்கு எப்படி இருக்க போகுது? அவங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி விஷயங்கள் தயார் செய்து கொண்டு இருக்கிறீங்க? அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் லவன்யா அருட்சந்திரன். நான் இளையோர் அமைப்பின் சார்பில் தமிழ் மரபு திங்கள் அன்று நடக்க இருக்கின்ற எக்ஸிபிஷனை கோஆர்டினேட் பண்ணுறேன். இந்த எக்ஸிபிஷன் வந்து வழமையாகவே நாங்கள் தமிழ் மரபு திங்கள் அன்று நடத்துவோம். ஆனால் இந்த முறை கொஞ்சம் பிரமாண்டமாக கொஞ்சம் எக்ஸ்போஷர் கிடைக்கிறதுக்காக நாங்கள் எங்களோட லோக்கல் அத்தாரிட்டி வோர்த்தம் ஃபாரஸ்ட் கவுன்சிலோடு இணைந்து லீப்ரிட்ஜ் லைப்ரரியில் நடத்த இருக்கின்றோம். இந்த எக்ஸிபிஷனில் 3 தலைப்புகளாக காட்சியளிப்போம். இந்த 3 தலைப்புகளும் தமிழர் முதல் மனித குலம் இரும்பை பயன்படுத்தினர், அதற்கான ஆதாரங்களுடன் காட்சிப்படுத்தல். அடுத்ததாக தமிழ் எழுத்துகளின் பரிணாம வளர்ச்சி, மற்றது தொல்காப்பியமும் நவீன விஞ்ஞானமும். இந்த 3 தலைப்புகளும் நாங்கள் காட்சியளிப்போம். இந்நிகழ்ச்சி நான் சொன்ன மாதிரி லீப்ரிட்ஜ் லைப்ரரியில் 2 மணியிலிருந்து 5 மணி மட்டும் நடைபெறும். இது வந்து பெரியவர்களுக்கு மட்டுமென்று இல்லாமல் சிறுவர்களுக்கும் தமிழ் பேசாதவர்களுக்கும் விளங்கக்கூடிய மாதிரி நாங்கள் காட்சி அளிக்கின்றோம். நிகழ்ச்சியை அனைவரையும் வந்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் அதுலேயும் அந்த இரும்பு பயன்பாட்டை பற்றி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஏன்னா உலகத்திலே முதல் இரும்பை கண்டுபிடித்த இனம் வந்து நம்ம தமிழ் இனம் தான். ஒரு சமீபத்தில் விட ஒரு தகவலை பார்த்தேன். எகிப்தில் இருக்கிற இந்த பிரமிடை பயன்படுத்தும் போது கூட அங்கே இருக்கிற அந்த கல்லுகளை செதுக்கும் போது இரும்பின் பயன்பாட்டுக்காக தமிழர்கள் தான் போய் அந்த உதவியை செய்திருக்காங்கங்கிற ஒரு தகவலையும் பார்த்தேன். நான் நினைக்கிறேன் மிக பிரம்மாண்டமாக இருக்க போகுது. ஸோ அடுத்துக்கா இதை வந்து இந்த கலை நிகழ்ச்சி, இப்போ எல்லாரும் ஆர்வமாக இருக்கிற ஒரு விடயம் வந்து கலை நிகழ்ச்சி. இப்போ தமிழர்களோட பண்டிகைகளில் வந்து கலை நிகழ்ச்சியை வந்து ரொம்ப முக்கியமாக தமிழர்கள் கொண்டாடி வந்திருக்காங்க. எனக்கு இயல் இசை நாடகம் என்ற தமிழின் மரபு இணைந்து இருக்கிற இந்த தமிழ் மரபு திங்களில் இந்த கலை நிகழ்ச்சிகள் எப்படி பங்கேற்க போகுதுங்கிறத விரிவாக சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் கவிதாஸ்ரீ. அகத்தியன் சொன்னது போல கலை நிகழ்ச்சிகள் மிக சிறப்பாக நாங்கள் தயாரித்துள்ளோம். எமது தைமரபு திங்களில் பாரம்பரிய இசை கலை நிகழ்ச்சிகளாக இயல் இசை நாடகம் இந்த 3 நிகழ்வுகளும் இடம்பெற உள்ளது. மிக சிறப்பான திறமை வாய்ந்த கலைஞர்களால் உருவாக்கப்பட்டு மேடியேற்ற உள்ளோம். இந்நிகழ்வானது 5 மணி தொடக்கம் இடம்பெற உள்ளது. பிரட்டிக் பிரமர் பாடசாலையில் வோல்த்தம் ஸ்டோவில் உள்ள புல்பர்ன் ரோட்டில் உள்ள பிரட்டிக் பிரமர் பாடசாலையில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது. எமது கலை கலாச்சாரத்தை எமது அடுத்த சந்ததிகளுக்கு நாங்கள் எப்படி கடத்தி செல்ல வேண்டும் என்பதை
கலை நிகழ்ச்சிகளோடாக நாங்கள் காட்சிப்படுத்த இருக்கிறோம். உண்மையில் மிக இனிமையாக உங்கள் மனதுக்கும் கண்ணுக்கும் காதுக்கும் குளிர்ச்சியாக இருக்கும். அனைவரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு எமது நிகழ்வை சிறப்பிக்குமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். அக்கா, அந்த கலை நிகழ்ச்சிகளை பற்றி நீங்கள் சுருக்கமாகவே சொல்லிட்டீங்க. எங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக நீங்கள் சொல்லி காமிச்சிங்கனாக்கே அது இன்னும் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன நிகழ்ச்சிகள் என்றால், மங்கள இசையோடு ஆரம்பித்து இசை கதம்பம், பற இசை, நாடகம், நாட்டியம், இயல் இசை பாடல்களோட எங்களுடைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடைபெற உள்ளது. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குக்கா. நீங்கள் சொல்லும்போதே அதை எப்படி இருக்க போகுதுங்கிறது அந்த காட்சிகள் கண்ணுக்கு வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ சிறப்பாக இதை பார்க்குற அனைவரும் உங்களோட குழந்தைகளுக்கு இந்த கலையில் நீங்களும் பங்கேற்கலாம். அடுத்தடுத்த வருடங்களில் அதற்கான வேலைகளும் இங்கே இருக்கிற ஆசிரியர்கள் உங்களுக்கு ஒழுங்குபடுத்தி கொடுப்பாங்க. பிறகு இந்த நிகழ்ச்சியிலக்கா இந்த பெண்களின், இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறது பூராமே பெண்களாக இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பெண்களின் முயற்சி, அவர்களின் பங்களிப்புங்கிறது மிக பிரம்மாண்டமாக இருக்க போகுதுன்னு நம்புகிறேன். அந்த பெண்கள் இதில் எப்படி ஒரு முன்னுதாரணமாக நீங்கள் செயல்படுறீங்கிறத கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் கலா சுரேஷ். நாங்கள் ஓத்தம் ஃபாரஸ்ட் தமிழ் சங்க மகளிர் அணியும் இதர அமைப்புகளும் மகளிர்களும் இணைந்து இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் பெரும் உதவியாக இருக்கிறோம். அதில் முக்கியமாக காலையில் நடக்க இருக்கிற பொங்கல் விழாவில் நாங்கள் மகளிர்கள் பறை இசை வழங்க இருக்கிறோம், ஆரம்ப இசை நிகழ்வாக. அதுடன் இந்த தடவை நாங்கள் புதிதாக மகளிர்கள் இணைந்து கோலாட்டம் நடனத்தையும் வழங்குறதுக்கு இருக்கிறோம். அது மட்டுமின்றி நாங்கள் முக்கியமாக அங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த காலையில் குளிர் மாதமாகியால் தேநீர்களை வழங்கி, சுட சுட சிற்றுண்டிகளையும் வழங்கி, பொங்கல் வழங்கி அவங்கள உபசரிக்கிறதுக்கும் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் அதை செஞ்சு கொண்டு வரோம். அதுதான் எங்களோட காலையில் இருக்கிற எங்களோட பொறுப்புகளும். அத்துடன் மாலையிலையும் நாங்கள் இதே போல் அங்கேயும் வந்தவர்களை உபசரிப்பதற்காக எமது மகளிர்கள் அனைவரும் இணைந்து அங்கேயும் தேநீர்கள் வழங்கி, உணவு வழங்கி அந்த நிகழ்ச்சியை நாங்கள் சிறப்பித்து கொண்டிருக்கிறோம். எல்லா மகளிர்களும் அவர்களது பெரிய பங்களிப்பை இந்த நிகழ்ச்சிக்கு வழங்கி கொண்டு தான் வருவார்கள். இறுதி வரை இருந்து முடித்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு தான் நாங்கள் எல்லாரும் வெளிக்கிடுவோம். அதனால் எங்களோட மகளிரோட பங்களிப்பு இதில் முக்கியமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பு அக்கா. இதில் ஒரு வார்த்தை நீங்கள் பயன்படுத்துனீங்க, இந்த பொறுப்புகளில் நாங்கள் இருக்கோங்கிற ஒரு வார்த்தை. நம்ம இது ஒரு பதவின்னு நம்ம பார்க்காம தமிழின் பண்பான நம்ம பொறுப்பெடுக்கிறோங்கிற அந்த வார்த்தையை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திட்டு போனீங்க. அடிக்கடி நான் கவனித்தேன். ஸோ இது கேட்கும்போது ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்குது. நிச்சயமாக இந்த ஒரு நிகழ்வுங்கிறது ஒரு முன்னுதாரணமாக, ஒரு எடுத்துக்காட்டாக, பிறகு தமிழ் மக்களுக்கே ஒரு பெருமை சேர்க்கும் ஒரு நிகழ்வாக அமைய போகுதுங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அக்கா, நிறைவாக இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தமிழ் மக்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? இப்போ எங்களுடைய இந்த பொங்கல் நிகழ்வு பற்றி எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் மேலதிகமான தகவல்கள் எல்லாத்தையும் கூறியிருக்கிறோம். இதில் முக்கியமான ஒரு விஷயம், முதல் முறையாக நாங்கள் தைமரபு திங்கள் கொடியினை வில்லியம் மோரிஸ் கேலரியில் இந்த வருஷம் ஏற்ற இருக்கிறோம். பொங்கல் அன்று 14ஆம் தேதி. துளசி சொன்னது மாதிரி 7 அமைப்புகளோட இந்த முறை 2 அமைப்புகள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி, நம்ம ஒன்று ஓல்தம் ஸ்டோ ஐயப்பன் சுவாமிகள் அமைப்பு, இன்னொன்று லேட்டன் சாய் சென்டர் சீரடி சாய் அமைப்பு. அவர்கள் இந்த முறை புதிதாக எங்களோட இணைந்து சப்போர்ட் பண்ணுறார்கள். அவர்களையும் வரவேற்றுக்கொள்வதில் பெருமகளை கொள்கிறோம். அதோட 24ஆம் தேதி நடக்கின்ற தை மரபு திங்கள் நிகழ்வில் இங்கே இருக்கிற அத்தனை தமிழர்களையும் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்வதோடு, 24ஆம் தேதி நடைபெறவிருக்கும் தை மரபு திங்கள் நிகழ்வினை நேரடி ஒலிபரப்பு செய்ய இருக்கிறார்கள் தாய் டிவி. அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவரும் நீங்களும் உங்கள் குழந்தைகளோட, உங்கள் நண்பர்களோட, உங்கள் உறவினர்களோட இந்த மாபெரும் நிகழ்ச்சியில் நீங்களும் பெருமை சேர்க்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் அனைவருக்கும் தாய் டிவியின் சார்பாக
பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.